இன்றைய இறைவார்த்தை ஆதியாகமம் 49:10 முதல் பகுதி. சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. ஜெனிசிஸ் 49:10 The scepter shall not depart from Judah என்று வாசிக்கிறோம். யூதாவிற்கு யாக்கோபு கொடுக்கும் ஆசீர்வாதம் தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற போது யூதாவை பார்த்து அவன் சிங்கம், பாலசிங்கம் என்று யாக்கோபு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய யூதாவின் வம்சத்தை அவர் வம்சத்தை குறிக்கிற, கோத்திரத்தை குறிக்கிற ஒரு வார்த்தையாகவும், யூதாவின் சிங்கமாக இயேசு கிறிஸ்து வெளிப்படப் போகிறார். அவர் வலிமை நிறைந்தவராக, அதிகாரம் நிறைந்தவராக, தைரியம் நிறைந்தவராக இருப்பார். இயேசு கிறிஸ்து தனக்கு வரும் பாடுகளை எதிர்கொள்வதிலே தைரியம் மிக்கவர் என்கின்ற ஒன்றையும், யூத குலத்திலிருந்து, கோத்திரத்திலிருந்து செங்கோலும் அவருடைய சந்ததியிலிருந்து ஆட்சியாளர்களும் நீங்க மாட்டார்கள் என்கின்ற ஒரு செய்தியையும், யூதாவின் சந்ததியிலிருந்து ஒரு ஆட்சியாளர் வருவார் என்பது, மேலும் அவர் ஷிலோ அல்லது அமைதி அளிப்பவர் என்றும் குறிப்பிடுகிறதை இங்கே வாசிக்கிறோம். ஒரு தீர்க்க தரிசனமாக இயேசு கிறிஸ்துவனுடைய ஃபர்ஸ்ட் அட்வென்ட் என்று சொல்லப்படுகிற முதலாவது வருகையை, பிறப்பை குறித்து கூறப்படுகிற அவருடைய நித்திய ஆட்சியை, தாவீதின் சிம்மாசனம் நிலைத்திருக்கும், அதிலே அமர்வார் என்கின்ற ஒரு செய்தியை சொல்லுகிறதை வாசிக்கிறோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.